We'll now move on to another Vivadi Ragam, Varali. Varali-nale நிறைய பேர் பார்த்தெல்லாம் இந்த பஞ்சரத்ன தெரியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாம் தெரியும், வராளி மாத்திரம் தெரியாது அப்படின்பா. There's a myth that if you learn Varali from your guru, your association gets cut. But then many musicologists and many thinkers have gone deep into the subject. And some of the compositions themselves suggest that it is a very auspicious ragam. It's a very, something which will not be shunned away by a learner. அது classic example நம்ம சொல்லலாம் கனகன ருச்சிரா, where Thiagarajan tells that எத்தனை வாட்டி பார்த்தாலும் ராமா உன்னோட அழக I am not getting satisfied, and he describes the entire beauty of Rama through this composition. So if Varali was an inauspicious ragam, I am sure he wouldn't go to describe Rama through this ragam first of all. And நம்மளோட திருப்பாவையிலையும் பார்த்தீங்கன்னா ஆழிமழை கண்ணா அதை அறியக்கூடிய செட் பண்ணது வராளியில் தான் செட் பண்ணியிருக்கார். வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் சொல்கிறதில்ல. So many things denote that this ragam has got nothing to do with this kind of a myth. I just wanted to share that with you. And so many compositions have been composed by the Trinity. Thiagarajan, Deekshita, Shama Sastri, அப்புறம் அந்த பாபநாசம் சிவன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வராளியில் ரொம்ப அழகான கீர்த்தனைகள் நம்மளுக்கு கொடுத்துருக்கா. So that way it's a very, very beautiful raga, and if you go back to history, you see that it's more than 1300-year old ragam. இது விவாதி ராகம்னு சொல்கிறோம், பட் இதுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அண்ட் இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வராளி அப்படின்னு சொல்லாமல் வராட்டி அப்படிங்கிற பேரில் இருந்தது. அது ஓவர் த இயர்ஸ் இட் இஸ் இவால்வ்ட் டு கெட் த நேம் வராளி. இது நம்ம அந்த நாதஸ்வரம் மாதிரி தான். ஒரிஜினலி நாகஸ்வரம் இஸ் த கரெக்ட் வேர்ட், பட் ஓவர் த இயர்ஸ் நம்ம சொல்லி நாதஸ்வரம் நாதமாக வருது நாதஸ்வரம், நம்மளாவே ஏதோ அதுக்கு டெர்மினாலஜிலாம் கொடுத்துக்கிறோம். பட் ஒரிஜினல் வேர்ட் ஹேஸ் இட்ஸ் ரூட் இன் நாகஸ்வரம், லைக் தட். இது வந்து வராட்டின்னு இருந்து இப்போ வராளின்னு ஆயிருக்கு. அண்ட் we see that Thiagarajan has composed about 14 pieces in this ragam. Deekshita ஒரு 3 உருப்படி பண்ணியிருக்கார், ஷாமா சாஸ்திரி 2 பண்ணியிருக்கார். அண்ட் இந்த கனராக பஞ்சரத்னம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நாட்டகோள ஆரவி வராளி ஸ்ரீ, அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரதிமத்தியம ராகமாக அமையிறது இந்த வராளி ஒன்று தான், பாக்கி 4மே சுத்த மத்தியம ராகமாக அமையிறது. அண்ட் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, பிரதிமத்தியம் தான் இருக்குது, காக்கலி நிஷாதம் தான் இருக்குது, but the way it is occurring in the context of Varali makes it a very unique thing. அதுக்கு பேரே வராளி மத்தியமம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னாக்கா அது வந்து நார்மல் பிரதி மத்தியமத்தோட கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். கேட்டேன்னா உங்களுக்கு யூல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். அண்ட் இன் திஸ் கான்டெக்ஸ்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதில் பூர்வாங்கம் உத்தராங்கம் 2 இருக்குது. இப்போ நம்ம உத்தராங்கத்தில் பார்த்தேன்னா அதோட ஃப்ரேசஸ் வந்து இட் ஷேர்ட் இன் காமன் பை பந்துராளி, இட் ஷேர்ட் இன் காமன் பை சுப பந்துராளி அண்ட் வராளி. 3 பார்த்தேன்னா உத்தராங்கத்தில் இட்ஸ் த சேம். ஸோ திஸ் இஸ் ஒன் ராகம் வேர் யூ ஹாவ் டு ஃபஸ்ட் establish it in its entirety and show, or you could probably show the Gandharam, which is very, very distinct to this ragam, to give it that Varali feel. For example, அப்போ வந்து சகரே கமா பதனி சா Sanida Pamagarisa. So the Jeevan, the life of Varali lies in Pamagarisa. அது கேட்டது. இப்போ நான் அது இல்லாமல் அதோட லேட்டர் பார்ட் ஆஃப் த ராகம் பதனீசா பாடிட்டே பபத பம பத பபதனி தபதனி தபம பபதனி பதனி பபதனி நி சசனி ததனி பபத மம பாடிட்டே இருந்தேன்னா அது கீழே இறங்குறபோது அது பந்துராளியில் வந்து லேண்ட் ஆக போகிறதா, சுபமுத்திராளியில் லேண்ட் ஆக போகிறதா, வராளியில் வந்து லேண்ட் ஆக போகிறதான்னு இட் பிகம்ஸ் $1 million question. Of course, minor oscillations may indicate to you the way I'm handling it, but the commonality lies there. So it's also the dharma of the musician to first show you the face of the ragam rather than show you the other parts and then show you the face. So இதில் எடுக்கிறது you would see that most often ரொம்ப ஒரு சிம்பிளாக ஒரு ரசிகர் சொல்லணும்னா
3 டைப் ஆஃப் காந்தாரம் நம்மளுக்கு இருக்குது. சுத்த காந்தாரம், சாதாரண காந்தாரம், அந்தர காந்தாரம். ஸோ எல்லாமே ஒன்றாயி அந்தர காந்தாரம் வரும்போது அது பந்துராளி ஆகிடுறது, சாதாரண காந்தாரம் வர சுப பந்துராளி ஆகிடுறது, சுத்த காந்தாரம் வரும்போது அது வந்து வராளி ஆகிடுறது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பட் அது வந்து ஒரு பெரிஃபரல் லெவலில் சொல்லலாம். Again coming back to Gamakas, so every ragam has its own distinct Gamakas which make it what it is. So இப்போ வராளி அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ப்ராப்பர் மத்தியமம் பிரதி மத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். மா ப மா ப, that is the placement of the ma. But இதில் பாடுறது மா ப, it becomes slightly sharper than its original place. அதனால அதுக்கு வராளி மத்தியமம்னு ஒரு பேர் இருக்கு. வேர் அந்த மத்தியமோட frequency doesn't occur in any other ragam. That is very special. Though it is prati madhyamam for Kalyani and so many more ragas, this Varali prati madhyamam is very distinct. We will probably understand it better when we put it in the mold of an Alapana. So we will present a small Alapana before we move on to the composition. Where you saw also that nee, and the nee and the most of it is anchored on the sa, so that makes it a very distinct nee. Most of the ma also gets anchored on the pa, and that's why it's very unique. Though it's a pratimadhyamam and the third variety of the nishadam, the way the gamakam goes to make that varali is what makes it so very unique. We'll look through a few compositions to understand that better. शेषाचलनायकं भजामि शेषाचलनायकं
शेषाचलनायकं भजामि विशेषफलप्रदायकं 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 शेषाचलनायकं भजामि ఏటి జన్మ మీది ఏటి జన్మ మీది ఓ రామ ఏటి జన్మ మీది జన్మ మీది ఓ రామ ఏటి 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 జన్మ మీది ಕರುಣಯೇಲ ಕಂಟೆ ನೀವಿದಮೆ ಕಲ್ಯಾಣ ಸುಂದರ ರಾಮ 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 ಕರುಣಯೇಲ ಕಂಟೆ ಬಾಬಾ ಕಂದ ಬಾಬಾಯನೆ ಕಾಬಾವೆಲಬ ಮುರುಗ ಬಾಬಾ ಕಂದ ಬಾಬಾಯನೆ ಕಾಬಾವೆಲಬ ಪಳನಿ ಬಾ
மலையுறையோ முருகா வா கந்தா வா என்னை காவேலவா பழனி மலையுறையோ முருகா வா பதபமப தபமகரேகா தபம பத நீ தப தப கரி சரி கவா நீ சரி ரி சனி சரி சனி தபம கரி சரி கவா மக பமக தபமக நீ தபமக கரி சரி கவா பதனி சரி கரி சனி தனி தபமக ரி கவா மபதபம பதபம பதபமகரே சனி பதனி சரி சனி ரி சனி த சனி ர ப கரி சரி கவா கம பதனி சரி சரி கரி ச நீ தபம கரி சரி கவா சபம பரணி சனி தபம பரணி சனி கரி சனி சபம கரி சனி சகரி சனி தனி தபம கரி சனி பதபம பபம பதபம பதனி தபம பதனி தபம கரி கம கரி சனி சரி கம பம கம பத தபம பதனி சரி கரி சனி சபம கரி சனி தனி சரி சனி தனி தபம கம பபத நீ சரி சனி தபத கரி சனி த கரி சனி தரி சனி தப கரி சனி தரி சனி தபம கரி சனி கவ கந்தாய பாவகனே காவேலவா பழனி மலையுறையோ முருகா கந்தாவகனே காவேலவா So when you, just like we develop a taste for food, like that when we develop that intense taste to enjoy the ragam, it makes a very beautiful experience. Kava kandava yenne, where most of the words are on the ga, which is very distinct for that Varali. And slowly it lands on the rishabha and comes to the sa in a very reposeful way. Ga 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 re sa sa ne ga re sa ne ga ga ga. See the thought process of the composer, how beautifully. அதில் அந்த காங்கிற வார்த்தை கா ஸ்வராட்சரமும் அமைஞ்சிருக்கு. Kava. He wants to show you and unfold that Varali in a very slow way. Ivallam paathelna, can you sing that Seshachala once? The first line. Seshachalanayakam bhajami. So where the entire contour is always been covered, and 80 janma innume 80 janma metegha. The entire gamut has been covered in the first phrase itself, whereas Shivan thought of a different way of looking at Varali to unfold it in a very slow and gradual manner. அவரோட பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் போர்ஷன் இன்ஃபேக்ட் எல்லாமே இந்த மந்திரஸ்தாயி அங்கேயே நின்றுட்டு இருக்கும். காவா கந்தாவா என்னை Kavavelava Murugava. And there are so many beautiful ways you can add there. Murugava. அடுத்த லைன் பாடுறது ஷண்முகava. இந்த ஷண்முகாவோட கா முருகாவோட கா எல்லாமே இந்த காங்கிற ஸ்வரத்தில் போய் நிற்கிறது. இதெல்லாம் அந்த கம்போசர் திங்க் பண்ணுற அழகுகளை நம்ம கொஞ்சம் இஃப் யூ ஆர் ஏபிள் டு what we say is getting into the shoes of the composer னு ஒரு ரொம்ப க்ரூடாக சொல்ல போனோன்னா அதை பண்ணோன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வேர் how the composer is thought while composing the songங்கிறது ரொம்ப அழகாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும்.
இந்த கனகன ருச்சிரால இன்ஃபேக்ட் நம்ம நிறைய ஜனவரியில் பஞ்சரத்னம் நிறைய கேட்க போகிறோம். அந்த காலப்பிரமாணம் is also very very important. Varali is one ragam where a very slow and meandering way of presenting gives it a very beautiful feel. Unlike the other pancharatnam like Jagadandakara or RABல சாதிஞ்சனலே பார்த்தா ஜெட் ஸ்பீடில் பாடலாம். ஆனால் இந்த கனகன ருச்சிரா Varali இந்த ராகம்ல பார்த்தேன்னா they unfold very beautifully in that leisurely gait, and that we have to take cognizance of, where every note is very intricately woven, and that's what makes that slow pace very very beautiful also. If we are going to go into one major ragam, every time we do this session we take up one particular Melakarta ragam and a few of the janyas of that ragam to see that though all of them share the same notes, because of the concept of Gamakas, how each one gets its own picture, own character, own swarupa. For சின்ன நோட் எடுத்துப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் ரீ அப்படின்னு எடுத்துப்போம். The re 2, which is happen to be a very distinct thing in Shankarabharanam. For example, sari sari ga, Shankarabharanam sari ga ma gari gari. The re oda placement original பார்த்தேன்னா sari, that is the original placement. But இந்த கமக்கம்ங்கிறது எப்படின்னா, அது வந்து நம்ம சிஸ்டத்தில் ஒரு அதை உள்ளே போய் பார்த்தானா இட்ஸ் அ வெரி வெரி ஒரு பிரமிக்கப்பட ஒரு பியூட்டிஃபுல் விஷயம். நம்ம எப்போவுமே சொல்லுவோம் கர்நாடிக் மியூசிக்கில் தெர் இஸ் அ சர்க்கிள், பட் வித்தின் தட் சர்க்கிள் தெர் ஆர் இமென்ஸ் பாசிபிலிட்டிஸ், அண்ட் தட்ஸ் வாட் மேக்ஸ் த சிஸ்டம் வெரி பியூட்டிஃபுல். நம்ம ஃபிலிம் மியூசிக்கில் பார்த்தோம்னா அந்த சர்க்கிள்ங்கிறது கிடையாது. திடீர்னு ரொம்ப த்ரில்டாக இருப்பில், ஆஹா கேதாரத்தில் ஆரம்பித்தானே அது எங்கேயோ போய் அது எங்கேயோ போய் அது எங்கே போச்சுன்னே தெரியாது, கேதாரம் வில் கெட் லாஸ்ட் ஃபார் எவர். பட் இன் அவர் சிஸ்டம் we have that beautiful circle which is bound by that grammar, but in the circle kulla paathelna so many immense possibilities and scope is there which make it so beautiful. Adhe mari inda re appdin eduthunna re, and re வந்து பலவிதமான பிரமாணங்கள் ராகத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறது. அதுக்குன்னு வந்து இந்த ரீ வந்து மாக்கு மேலே போய் அந்த மாதிரி கிடையாது. ரீ நடுவில் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி சா இருக்குது, அதுக்கு பின்னாடி கா இருக்குது. ஸோ அந்த சாக்கும் காக்கும் உள்ளே இருக்கிற இந்த ஸ்பேஸை ஒரு ஒரு ராகமும் ஒரு ஒரு விதமாக யூட்டிலைஸ் பண்ணி அது ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட் எஃபெக்டை நம்மளுக்கு கொடுக்கறது. தட்ஸ் வாட் மேக்ஸ் த கமக்காஸ் ஃபார் பீப்புள் ஹூ டு நாட் சிங், ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ வெரி ஈஸி ப்ராசஸ் வேர் சா இஸ் ஆன் ஒன் எண்ட் அண்ட் கா இஸ் ஆன் ஒன் எண்ட். There is so much space between this sa and ga, and that is utilized in different ways by different ragas to give us different pictures. Idha namba explain pannona, for example, if you take re re ta na ra na ra re re ta da re 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 ma pa ma re sa ni pa re sa re re. அதே சங்கராபரணத்தோட வேல்யூ பார்த்தேன்னா அதே சதுஸ்ருதி ரிஷபம் தான் அது. பட் யூ சா தட் இட் இஸ் ஆசிலேட்டட் இன் அ வே. இதே ரீயை வந்து நம்ம இன்னொரு மோல்டில் போடுறோம். யூ கேன் கெஸ் த ராகம் ரே கரி ச நி ப ni sa re ga re 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 ma pa pa ma re ga re sa ni pa ni sa re ga re. So re and the mala வந்து அந்த ஒரு லைட் விப்ராட்டோ தான் இருக்குது இதில் இருக்கு. that becomes re. If you take the same re 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 ga ma pa ma ga ma re 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 re, the same re. See how beautifully when it adorns the mold of the sahana here, re 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 ga ma pa ma ga ma re. And the re ஒரே ராகத்தில் பார்த்தா different colors. When it occurs as a independent note, re re, அது அந்த மாலேருந்து கிளைட் ஆகிறபோது அதே ரீ ரீ க ம ப ம க ம ரே, மாலேருந்து அதை கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி அந்த ரீ வருது. ஸோ அப்படி வரும்போது அந்த ரீ அப்படி ஆகிடுறது. அதே மாதிரி பார்த்தோன்னா மக ப ம ரீ ரே ரே ம ப நீ நி ச நி த வ மக ப ம ரீ சுருட்டி
re ma pa ni sa ni da pa ma ga pa ma ri re. அங்கேயும் மாலேருந்து அந்த ரீக்ளைட் ஆச்சு. நான் சஹானாவில் கிளைட் பண்ணுற விதம் வேறு, சுருட்டியில் கிளைட் பண்ணுற விதம் வேறு. தட்ஸ் வை ஆஸ் ஐ செட் சவுண்ட்ஸ்கேப்பில் பார்த்தா இது சுருட்டியாக நம்மளுக்கு தெரியறது, இது சஹானாவாக நம்மளுக்கு தெரியறது. அதே சங்கராபரணத்தில் எடுத்துட்டோன்னா வென் யூ சி க க க க க ம க ரி ச நி ரி க ம க க க ம க ரி 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 க ம க ரி ச நி நி ரி 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 க ம க ரி ச நி ச ப ப ப ப க ம க ரி ச நி வேர் த ரீ அட்டைன்ஸ் அ டிஃப்ரெண்ட் நேச்சர். இப்போ கல்யாணிக்கும் சங்கராபரணத்துக்கும் பார்த்தா பிரதிமதியம் தான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறோம். ஆனால் அந்த ரீயோட ஹேண்ட்லிங்கே பார்த்தேன்னா இந்த ரெண்டு ராகத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும். பமகாரி சரி ரீ கம பத நிரே நீத பமகாரி. Here the grammar makes it so beautiful, where in Shankarabharanam the re gets oscillated and the ga remains static, whereas in Kalyani the ga becomes a rolling movement thing and re becomes straight. Just the opposite happens to give you that effect. Ga 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 ma ga re ni re ga ma ga 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 ma ga ri 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 ga ma ga re sa ni ni ri 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 ga ma ri ga ma ga re sa ni. Whereas Kalyani pa ma ga, the ga gets swayed, ga ri sa ri, the re lands there. There is also a logic in the way the Gamakas, adukku ellathiyum potu aatinda Gamaka agade. And we also have a beautiful system where the nidanam நம்ம லைஃப்ல ஓடிண்டே இருந்தால் லைஃபோட you cannot keep running all your life, you have to stop somewhere and start. So similarly you also see that here when one note becomes a gamakam, automatically the next note becomes static. That is how it works. So sari Shankarabharanam இடத்துல re asachona ga becomes static, ma shaken, pa straight, pa da ni sa sa ni da pa ma ga re sa. So this rule operates for very many ragas because எல்லாமே ஆட்டின்da அப்புறம் nothing becomes stable in life. So that concept is also adopted for ragam, where you see that automatically when one note becomes a gamaka laden note, the next one becomes a straight note. That is how the whole system works.